ஈகையிலும் கொடையிலும் வீரத்திலும் ஆற்றலிலும் சிறந்து விளங்கிய அதியமானின் புகழ் தமிழகம் முழுவதும் தமிழகத்திற்கு அப்பாலும் பரவி இருந்தது. அதியமானின் புகழை அறிந்த ஔவையார் அவனை சந்திப்பதற்காக அவனுடைய அரண்மனைக்கு சென்றார். அங்கே நீண்ட நேரம் காத்திருந்தார். வாயிற்காவலர்கள் ஔவையாரை அரண்மனைக்குள் செல்ல அனுமதிக்கவில்லை. அதியமானும் வெளியே வந்து அவரை சந்திக்கவில்லை. ஔவையார் பொறுமை இழந்தார். அவருடைய சினம் ஒரு பாடலாக வெளிப்பட்டது. அந்த பாடலிலே ஔவையார் என்ன சொல்லுகிறார் என்றால், வாயிற்காவலனை அழைத்து, வாயிலோயே வாயிலோயே கடுமான் தொண்டல் நடுவான் அஞ்சி தன் அறியலன்கொல் என் அறியலன்கொல். இந்த அதியமானுக்கு தன்னை தெரியவில்லையா அல்லது என்னை தெரியவில்லையா? அறிவும் புகழுமுடையோர் மாய்ந்தென வருந்தலை உலகமும் ஒன்றே. அறிவும் புகழுமுடையவர்கள் இறந்து போனதுனாலே இந்த உலகம் வெற்றிடமாகவில்லை. அதனால் காவினம் கலனே சுருக்கினம் கலப்பை. அதனால் நான் பல பேர் இருக்கிறார்கள் உலகத்திலே, அறிவுடையவர்கள் இருக்கிறார்கள், ஈகை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே நான் என்னுடைய மூட்டை முடிச்சுகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு நான் இங்கிருந்து செல்கிறேன் என்கிறார். மரங்கோல் அவர் செல்வது எப்படி இருக்கிறது என்றால், மரங்கோல் தச்சன் கைவல் சிறார் மழுவுடை காட்டகத்தற்றே. அதாவது மரங்களை வெட்டி மரத்தாலான பொருள்களை செய்கின்ற தச்சன் ஒருவருடைய சிறுவன் காட்டுக்கு சென்றால் அங்கே உள்ள மரங்களை வெட்டி மரத்தாலான பொருள்களை செய்து அவன் பிழைத்துக் கொள்வான். அவன் எங்கே மரம் இருக்கிறதோ அங்கே அவன் பிழைத்துக் கொள்வான். அதுபோல நான் எத்திசை செலினும் அத்திசை சோரே. நான் எங்க போனாலும் எனக்கு பரிசு கிடைக்கும், சோறு கிடைக்கும். அதற்காக நான் இங்கே அதியமானுடைய அரண்மனையிலே காத்திருக்க போவதில்லை என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பி போனார். அதியமான் ஔவையார் அரண்மனையிலிருந்து புறப்பட்டார் என்பதை கேள்விப்பட்ட அதியமான் அவரை பின்தொடர்ந்து சென்று அவரை அரண்மனைக்கு அழைத்து வந்து அன்போடு உபசரித்தான். அவரோடு மிகுந்த அன்போடு பழகினான். ஔவையாரை தன் அரண்மனையிலேயே தங்கி இருக்க செய்தான். அதியமான் அனைவரிடம் அன்போடு பழகியதை ஔவையார் கண்டார். சிறிதளவு கல் இருந்தால் அதை அதியமான் மற்றவர்களுக்கு அளிப்பதையும், பெருமளவில் கல்லும் உணவும் இருந்தால் அதை பலரோடும் அவன் பகிர்ந்து உண்ணுவதையும் கண்ட ஔவையார் அதியமானின் பகுத்துண்டு பல்லுயிரோம்பும் மாண்பை கண்டு வியந்தார். அன்பு எப்படி நட்புக்கு காரணமாக அமைகிறது என்பதை பற்றி வள்ளுவர் ஒரு குறளில், அன்பீனும் ஆர்வமுடைமை அது ஈனும் நண்பென்னும் நாடா சிறப்பு என்று கூறுகிறார். அதாவது நாம் அன்புடையவராக இருந்தால் மற்றவர்களுக்கு நம்மோடு பழகும் ஆர்வத்தை அது உண்டாக்கும். அந்த ஆர்வம் நட்பு என்னும் சிறப்பை நாம் தேடி போகாமல் தானே வந்தடைய செய்யும் என்பது அந்த குறளுக்கு பொருள். அந்த குறளுக்கு ஏற்ப அதியமான் பலரிடத்தும் அன்போடு பழகுவதை கண்ட ஔவையாருக்கு அதியமானோடு நெருங்கிய நட்பு மலர்ந்தது. பல ஆண்டுகள் அதியமானின் நண்பராகவும் அவைக்கள புலவராகவும் அறிவுரை கூறுபவராகவும் தூதுவராகவும் ஔவையார் இருந்தார். ஒரு நாள் அதியமான் வேட்டைக்கு சென்றார். சென்ற விடத்து ஒரு மலை உச்சியில் ஒரு நெல்லி மரம் இருந்தது. அந்த நெல்லி மரத்தின் கனிகளை உண்பவர்கள் இரவாமல் என்றென்றும் வாழ்வார்கள் என்ற நம்பிக்கை அந்த காலத்தில் நிலவியது. ஆனால் அந்த மரத்தில் ஒரே ஒரு நெல்லிக்கனி தான் இருந்தது. அந்த அரிய நெல்லிக்கனியை உண்பவர்கள் இறக்க மாட்டார்கள் என்று தெரிந்திருந்தும் அதை தான் உண்ணாமல் அதியமான் ஔவையாருக்கு அளித்து அவரை உண்பித்தான். வள்ளுவர் விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தனினும் வேண்டற்பாற்றன்று என்று கூறுகிறார். சாவாத நிலையை அடிக்கும் அமிழ்தமே கிடைத்தாலும் விருந்தினர் வீட்டுக்கு வெளியே இருக்க தான் மட்டுமே அதை உண்ணுவது விரும்பத்தக்கதன்று என்று வள்ளுவர் கூறுகிறார். அதாவது அமிர்தமாக இருந்தாலும் அதையும் விருந்தினரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது குறள். ஆனால் சாவாத நிலையை அளிக்கக்கூடிய அந்த நெல்லிக்கனியை அதியமான் உண்ணவில்லை. அதை ஔவையாரோடு அவன் பகிர்ந்து கொள்ளவும் இல்லை. அதை ஔவையாருக்கு அளித்தான். ஆகவே அதியமானின் செயல் குறள் கூறும் செயலை விட சிறந்த செயல். அதியமானின் அன்பான செயலை கண்ட ஔவையார் அவனை பாராட்ட வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் உணர்ச்சியின் மிகுதியால் அவர் வாயிலிருந்து சொற்கள் சரியாக வரவில்லை. சிறு குழந்தையின் மழலை பேச்சு இசையோடும் தாளத்தோடும் பொருந்தாமல் பொருளற்ற உளறலாக இருப்பதை போல் ஔவையாரின் சொற்கள் இருந்தன.
எப்படி ஒரு குழந்தையின் மழலை பேச்சை குழல் இசையை விட யாழ் இசையை விட இனிமையானது என்று அந்த குழந்தையின் தந்தை ஆசையோடு கேட்பானோ அதை போல் அதியமான் ஔவையாரின் சொற்களை கேட்டுக்கொண்டிருந்தான். பின்னர் ஔவையார் சற்று தெளிவடைந்த பிறகு அதியமானின் அன்பான செயலை பாராட்டி நீல மணிமிடற்று ஒருவன் போல மந்துக பெரும என்று அதியமானை வாழ்த்தினார். அதாவது கழுத்தில் நீல நிறமான கரைபடிந்த சிவபெருமான் போல் நீ என்றென்றும் நிலைத்து வாழ்வாயாக என்று வாழ்த்தினார். ஒரு சமயம் அதியமான் நெடுமானஞ்சியின் பகைவர்கள் தங்கள் வலிமையை எண்ணி இருமாந்து அவனோடு போர் செய்ய திட்டமிட்டார்கள். அது அறிந்த ஔவையார் அவரிடம் சென்று களம்புகள் ஓம்புமின் தெவ்வீர் போர் எதிர்ந்து எம்முளம் உளன் ஒரு பொருணன் வைகள் எண்டேர் செய்யும் தச்சன் திங்கள் வலித்த காலன்னோனே என்று கூறுகிறார். அதாவது பகைவர்களே, போர்க்களம் புகுவதை தவறுங்கள். உங்களை எதிர்த்து போரிடும் வீரன் ஒருவன் எங்களிடத்திலும் இருக்கிறான். அவன் ஒரு நாளில் 8 தேர்கள் செய்யும் தச்சன் ஒருவன் 1 மாத காலம் கருத்தோடு செய்த தேர்காலை போன்ற திண்மையும் விரைவும் பொலிவும் உடையவன் என்று கூறுகிறார். அதாவது ஒரு தச்சன் ஒரு நாளில 8 தேர் செய்யக்கூடியவன். அவன் 1 மாதம் செலவு பண்ணி ஒரே ஒரு சக்கரம் மாத்திரம் செய்தால் அந்த சக்கரம் எவ்வளவு சிறந்ததாக இருக்குமோ அதை போல எங்கள் தலைவன் வீரமும் வலிமையும் பொலிவும் உடையவன் என்று கூறுகிறார். மற்றொரு சமயம் அதியமானோடு பகை கொண்ட மன்னன் ஒருவன் ஔவையாரை பார்த்து உங்கள் நாட்டில் போர் வீரர்கள் இருக்கிறார்களா என்று கேட்டான். அதற்கு ஔவையார், அரசே, எங்கள் நாட்டில் அடிக்கும் கோலுக்கு அஞ்சாத பாம்பு போல் வெகுண்டெழும் இளமையும் வலிமையும் உடைய வீரர்கள் உள்ளனர். அவர்கள் மட்டுமல்லாமல் ஊர் பொதுவில் கட்டி தொங்கவிடப்பட்டிருக்கும் தன்னுமை பறைமேல் காற்று மோதுவதால் உண்டாகும் ஒலி கேட்டு அது போர்ப்பறையின் முழக்கம் என்று பொங்கி எழும் என் அரசரும் முழன் என்று பதிலளித்தார். அதாவது நீங்க எங்கள் நாட்டிலே வீரர்கள் இருக்கிறார்கள். வீரர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், ஒரு கோலால் பாம்பை அடித்தால் அந்த பாம்பு எப்படி வெகுண்டு எழுகிறதோ அதை போல் மிகுந்த சினத்தோடு வந்து போர் புரியக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, எங்கள் அரசன் இருக்கிறானே, அவன் தூங்கும் பொழுது ஊர் பொதுவிலே ஒரு பறை கட்டி இருக்கிறோம். அந்த பறை மீது காற்று மோதுவதால் உண்டாகும் ஒலியை கேட்டு போர் வந்து விட்டது என்று உடனே போருக்கு ஆயத்தமாவான் எங்கள் அரசன். ஆகவே எங்கள் வீரர்களும் எங்கள் அரசனும் எப்பொழுதுமே போருக்கு தயாராக உள்ளார்கள். ஆகவே நீங்கள் அவனோடு போர் செய்யாதீர்கள் என்று எச்சரிக்கிறார். வேறொரு சமயம் அதியமானால் தோற்கடிக்கப்பட்ட மன்னர்களில் சிலர் அதியமானுக்கு திரை கொடுக்க மறுத்தார்கள். அதாவது அவனுக்கு செலுத்த வேண்டிய கப்பத்தை கட்ட மறுத்தார்கள். அவர்களிடம் ஔவையார், அதியமானுக்கு செலுத்த வேண்டிய திரையை நீங்கள் செலுத்த வேண்டும். திரை செலுத்த மறுத்தால் அவன் அதற்கு உடன்பட மாட்டான். அவன் உங்களை எதிர்த்து போரிடுவான். பிறகு உங்கள் ஊர் உங்களுக்கு சொந்தமாக இருக்காது. உங்கள் உரிமை மகளிரின் தோள்களை தழுவ முடியாமல் அவர்களை விட்டு நீங்கள் இறக்கப் போகிறீர்கள் என்று கூறுகிறார். அதியமானோடு போர் செய்து அவனை வெல்லலாம் என்று எண்ணிய பகைவரிடம் சென்று அதியமானை காணும் முன் உங்கள் படைகளோடு சென்று அதியமானோடு போர் செய்யாதே என்று அவனை எச்சரிக்கிறார். ஒரு குறளில் என் ஐ முன் நில்லன்மின் தெவ்விர் பலர் என் ஐ முன் நின்று கல் நின்றவர் என்று வள்ளுவர் கூறுகிறார். அதாவது என் தலைவன் முன் நிற்காதீர்கள். நிற்காதீர்கள் போருக்காக நிற்காதீர்கள். என் தலைவன் முன் நின்றவர்கள் இப்போது நடுகல் ஆகிவிட்டார்கள் என்று ஒரு வீரன் பகைவர்களிடம் தன் தலைவனின் வலிமையும் போர் செய்யும் ஆட்களையும் பற்றி பெருமையாக கூறுவதாக வள்ளுவர் கூறுகிறார். அதே போல்தான் ஔவையாரும் அந்த வீரன் கூறுவது போல் தன்னுடைய தலைவனாகிய அதியமானின் வீரத்தையும் போர் செய்யும் ஆட்களையும் மிக பெருமையாக கூறுகிறார்.